தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என மத்திய பட்ஜெட் ஆலோசனைக் கூட்டத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், அமெரிக்கா விதித்த வரிச்சுமையால் தமிழ்நாட்டின் மொத்த ஏற்றுமதி வர்த்தகத்தில் 31% பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 37 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் ஆபத்தில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் தமிழகத்திற்கு 10,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என கூறிய அவர், இழப்பீட்டு முறை ஒன்றை அறிமுகப்படுத்திட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 18,123 கோடி ரூபாய் திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 44 லட்சம் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கல்விக்கான 3,548 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும் தங்கம் தென்னரசு கேட்டுக்கொண்டார். ஒப்புதல் அளிக்கப்பட்ட ரயில்வே மற்றும் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.